வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மோமோஸ் சட்னி. யூஸ்வலி நம்ம வந்து நிறைய மோமோஸ் கேள்விப்பட்டிருப்போம், வெஜ் நான்வெஜ் மோமோஸ்லாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சட்னி எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 2 சின்ன சைஸ் வந்து தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளி. இன்கேஸ் உங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் செய்கிறீங்களா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட் எவ்வளோ பொருள் எடுத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதிகமாக படுத்திக்கங்க. ஸோ வந்து நான் கொஞ்சமாக செய்யறதுனால நான் சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும், நீங்கள் பெரிய தக்காளி இல்லை 4-5 தக்காளி கூட சேர்த்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி மீதி பொருள்லாம் கூட அதிகப்படுத்திக்கலாம். ஸோ வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி, அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து ஒரு நீட்டு மிளகா வந்து ஒரு 4 சின்னதாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் 2 போதும், இல்லைன்னா காரம் அதிகமாக வேணுன்றவங்க நீங்கள் அதிகமாக பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 5 சின்ன பல் பூண்டு, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை, உப்பு வந்து தேவையான அளவுக்கு, அப்புறமா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறமா அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து வினிகர். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஸ் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு நீங்கள் இந்த சாஸ் வந்து நீங்கள் மோமோஸ் சாஸ் சட்னி வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மோமோஸ் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப்பு சும்மா தண்ணி விட்டுருக்கோம். அதில் வந்து நம்ம இதை அலசி கழுவி வச்சுருக்க தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா இது வந்து வேக விடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி தோல் உரிய வரும். ஸோ நல்லா மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை வேக விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கோம். இப்போ எடுத்து நம்ம அதை தோல் உரிச்சிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஆறினோன்னே இது வந்து நம்ம தோலை உரிச்சிடலாம். இது சூடு அப்புறமா கொஞ்சம் பொறுக்கிற மாதிரி ஆச்சோன்னா நம்ம தோலை வந்து உரித்து எடுத்துடலாம். அதுலேருந்து இதுமாதிரி தக்காளி தோல் வந்து நல்லா உரித்து எடுத்துருங்க. தோல் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ வந்து நம்ம தோல் உரித்த தக்காளி உரிச்சாச்சு, இது ஆறி போச்சு. இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம், மிக்சி ஜாரில். ஸோ இதில் வந்து தக்காளி நம்ம வந்து கூடவே போட்ட காஞ்ச மிளகா, அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பூண்டு, சர்க்கரை, உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் வந்து நம்ம சட்னி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி ஜார்லேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம சட்னி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கைப்படாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம இது சூடான மோமோஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். வாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.